கும்கி அஸ்வின் அப்படிங்கிற அந்த டேக் லைன் அந்த இது வேர்ட் மாறவே இல்லை பாத்தீங்களா? வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கன்னா அது பிளாக் பஸ்டர் பிளஸ் அந்த மாதிரி ஒரு படம். அது எல்லார் மனசுலயும் நின்ற ஒரு படம். யாருமே அந்த படம் பார்த்துட்டு அழுவாம இருக்க முடியாது. லாஸ்ட் வரைக்கும் அந்த யானை அவங்க கூட நாங்க டிராவல் ஆகுறது. ஸோ அந்த ஒரு ரிமார்க்கபிள் கேரக்டர்னால தான் அது வந்து மாறாமக்கு நான் ஃபீல் பண்றேன். எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் வளர்த்துருக்கு. இப்படிதான் இந்த மாதிரி தான் இது சிஸ்டமேட்டடா இருக்கணும். அவர் வந்து கஷ்டப்பட்டு வந்தால் நான் என்ன சொல்றேன், ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப அடிமட்டத்திலேயே வந்தார். ஸோ அவர் எல்லாமே சொல்லி தான் இது பண்ணாங்க. எல்லாரையுமே நம்ம இது பண்ணி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும். நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும். நீ வந்து ஸ்டார் ஆயிட்டா நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. உன் எதிராளியும் வந்து உன் சமமான ஆள் தான். நீ அப்படிதான் பார்க்கணும். நான் போய் நடிக்கிற ஷூட்டிங்லேயே எனக்கு தெரியும் எவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு காசு. இதெல்லாம் நாங்கள் போய் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்மளை வந்து தோட்டி கூப்பிடவே மாட்டாங்க. இவன் என்னப்பா ப்ரொடியூசராக இங்கேயும் வந்து சாவடிக்கிறான், இவன் முதல்ல தூக்கிடுங்க, இல்லாட்டி இவங்க பிரச்சனை, இவன் வந்து இந்த ஷார்ட் எடுங்க அந்த ஷார்ட் எடுங்கன்னு சொல்ல போகிறான். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா. ஏன்னா எனக்கு வந்து தெரியும் ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் காசு. உங்களுக்கு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டேன். அது வந்து ஒரு நிஜமாவே ட்ரூ தான். அது லெட்ஸ் வெல்கம் கும்கி அஸ்வின் டு आवर ஷோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். அண்ட் பயங்கர ஈகரா இருக்கு இன்னைக்கு அஸ்வின் அவர்களோட வந்து நம்ம பேச போறோம் அப்படிங்கும்போது. நானும் உங்க கூட பண்ற ஈகரா இருக்கேம்மா. அவங்க ஷோஸ்லாம் அடிக்கடி பாத்துருக்கேன். நிஜமாவா? நிஜமா. லாஸ்ட் டைம் சரத்லாம் கூட வந்ததுதான் நினைக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துட்டேன். அதுல பாத்துர்க்காரு. வாவ் சூப்பர். ரெண்டு பேருமே சூப்பரா பண்றீங்க. Thank you. அப்ப உங்க பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அது பாத்தீங்களா? அவங்க ரெண்டு பேரும் பேரை நீங்க இன்ட்ரடக்ஷன் கொடுப்பீங்க. என் பேர் அஸ்வின், உங்க பேர் நீங்க தான் சொல்லணும். சரி ஓகே. என் பேர் பிருந்தா, இவங்க பேர் ரம்யா. நைஸ் நேம். ஓகே. சோ உங்களை நிறைய படங்கள்ல நாங்க பார்த்து ரொம்ப ஜாலியா உங்களோட கேரக்டர்ஸை வந்து நாங்க என்ஜாய் பண்ணிருக்கோம். அண்ட் லேட்டஸ்டா நாங்க பார்க்கும்போது மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்ல வந்து சூப்பரா நடிச்சிருந்தீங்க. அண்ட் அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் லைன் அப்ல இருக்கு? புகழ் கூட 4 Idiotsனு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஆரி இருக்கார்ல நெடுஞ்சாலை ஹீரோ, ஆரி கூட வந்து பிரபாகரன்ஸ் தியரி அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஷாலினி அண்ணன் ரிச்சர்ட் அவங்க கூட வந்து பெருங்குடின்னு சொல்லி ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். மலையாள படத்துல ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் ரமேஷ் திலக் பிரதர்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், யமான்னு சொல்லி அந்த மூவி நேம். அதுக்கப்புறம் இன்னொரு படம்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இன்னும் சைன் பண்ணல. அப்படியே போயிட்டு இருக்குமா. ஓகே. ரொம்ப நாளாவே வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ், காமெடி ரோல்ஸ் இப்படியே பண்ணிட்டு இருக்கோம். உங்க மனசாட்சி வந்து எங்களை ஒரு கேள்வி கேட்க சொல்லுது. எப்ப நீங்க ஹீரோவா பண்ண போறீங்க? என் உடம்புலாம் என்னமா அப்படி கிடையாது. இப்பெல்லாம் யார் வேணா ஹீரோ ஆகலாம். நான் ஏதோ கொஞ்ச நாள் சினிமால இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க மொத்தமா அனுப்பணும்னு பிளான் பண்றீங்க போல இருக்குது. உங்களுக்கு என்ன, நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க. யா தேங்க்யூ. நிஜமா அப்படிலாம் இப்போதைக்கு அந்த எண்ணம் இல்லம்மா. நல்லா அதுக்கான நம்ம ஸ்கிரிப்ட் நம்மள பேஸ் பண்ணி கதை வந்தா கண்டிப்பா நம்ம அது பண்ணலாம். நாட் லைக் வந்து ஒரு ரொமான்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு எது வராதது வாவானா. நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஹீரோயின்லாம் ரெடியா இருக்கும், நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா போதும். வராத வாவானா எப்படி ஒரு இல்ல படம் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றீங்க, நீங்களே ஒரு கதை டக்குன்னு எழுதி நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்னு யோசிக்கலாம். ஒரு ரிஸ்க் எடுக்கிறப்ப இந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் தான் விட்டு வச்சிட்டேன் நான். பட் அந்த உங்களுக்குள்ள அந்த ஆசை இருந்ததா இல்ல இப்ப வரைக்கும் அது இருக்குதா? இல்லம்மா அந்த மாதிரி இல்லை. அதாவது ஸ்கிரிப்டுக்கு இப்போ பேசிக் இப்போ அப்கோட்டி பிரதர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்தால் அது ஓகே. நாட் லைக் உடம்பை குறைச்சி ஃபிட்டா அந்த மாதிரி. இப்போ எனக்கு அந்த ஒரு இது இல்லைம்மா. ஏன்னா எனக்கு ரொம்ப பண்ணுறது சப்போர்ட்டிங் ரோல்ஸ், கேட் ரோல்ஸ் ரொம்ப நிறையா பண்ணி அதெல்லாம் நிறைய பேர் வாங்க முடியும். நிறைய படங்கள் நீங்கள் பண்ண முடியும். நிறைய பேர் கூட நீங்கள் பண்ண முடியும். நிறைய பேர் உங்களுக்கு நல்லா லைக் ஒரு இன்ட்ரோ கிடைக்கும் ஒரே ஆள் கூட இல்லாமல். ஸோ அந்த மாதிரி தான் இப்போதைக்கு என்னோட எண்ணங்கள்மா. ஓகே. மேபி லைக் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை வருதுன்னு வச்சுக்கலாம். அதுல வந்து ஹீரோவா நீங்க நடிக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்களே அதை ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கவும் செய்வீங்களா? அது கண்டிப்பா பண்ண மாட்டேமா. ஏன் நானே ப்ரொடியூஸ் பண்ணணும்? அந்த மாதிரி இருந்தா வேணாம்னு சொல்லிடுவேன். ஓகே. பட் ரொம்ப கான்ஷியஸா ரொம்ப கிளியரா அந்த டெசிஷன் எடுத்திருக்கீங்களோ? அது விஷயம் தெரியும். இவ்வளோ வருஷமா எங்க அப்பாலாம் இருந்திருக்காங்க. எவ்வளோ லைக் சம்பாதிச்சிருக்காங்க. நிறையா அவங்களுக்கு நிறைய லாஸும் இருக்கு. ஸோ ப்ரொடியூஸ்ன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனாலயும் கூட மேபி இருக்கலாம் எனக்கு. ஓகே. பட் நீங்க எவ்வளவு படங்கள் ஆஃப்டர் கும்கி பண்ணியிருந்தால் கூட அந்த கும்கி அஸ்வின் அப்படிங்கிற அந்த டேக் லைன் அந்த இது வேர்ட் மாறவே இல்லை பாத்தீங்களா? அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்களா இல்ல ஏன்டா நம்ம ஏன் இன்னும் அது அந்த மாதிரி ஒரு ரோல் இன்னும் நமக்கு திரும்ப வரல? வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கன்னா அது பிளாக் பஸ்டர் பிளஸ் அந்த மாதிரி ஒரு படம். அது எல்லார் மனசுலயும் நின்ற ஒரு படம். யாருமே அந்த படம் பார்த்துட்டு அழுவாம இருக்க முடியாது. லாஸ்ட் வரைக்கும் அந்த யானை அவங்க கூட நாங்க டிராவல் ஆகுறது. ஸோ அந்த ஒரு ரிமார்க்கபிள் கேரக்டர்னால தான் அது வந்து மாறாமக்கு நான் ஃபீல் பண்ணுறேம்மா. எத்தனை மூவிஸ் சொன்னாலும் எனக்குமே வந்து நான் வந்து என்னோட ஃபேவரட் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்ங்கிற பாஸ்கரன், அதுக்கப்புறம் கும்கி. பட் கும்கியில் தான் வந்து த்ரூ அவுட் இருக்கிறதுனால கும்கி அஸ்வின் நல்லா இருக்கும்.
ஈஸியாக ரெகக்னேஷனுக்காக எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு, அப்படி பேர் ஆயிடுச்சு. அதை தாண்டி நீங்களே சொன்னீங்க யானைங்களோட டிராவல் பண்ணணும். படத்தோட சீக்வன்ஸே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மலை அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த யானைங்களோட நீங்க நடிக்கிறப்ப அந்த மக்களோட இருக்கப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப நல்லா இருந்தது. புதுசாக எல்லாமே புதுசாக இருந்தது. யானை கூட ஒர்க் பண்ணுறப்ப டெய்லி மார்னிங் போயிட்டு நம்ம எப்படி ஒருத்தரை பார்த்தா குட் மார்னிங் சொல்லுவோம், வணக்கம் மாணிக்கம் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி படத்தை கொடுத்தாதான் அவரோட வேலையை காட்டாமல் கரெக்டாக பண்ணுவார் எல்லாமே. ரொம்ப நல்ல யானை. அது பேர் நிஜமாலே மாணிக்கம் தான். ரொம்ப ரொம்ப நல்ல யானை. அது எப்படி நீங்கள் படத்தில் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான், கோவில் யானை தான் ஆக்சுவலி அது. ஸோ பட் இட்ஸ் ட்ரெயின்டு ஒன், அதுதான். ஸோ அதனால பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்களுக்கு. அதாவது ஒரு நம்ம யானை ஒரு நாயை கூட்டு போறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதாவது பெரிய உருவம் நம்ம மூடி இருக்கிறப்போ ஒரு சின்ன திக்கு இருக்கும், அதை காமிச்சிக்காம இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. யானை கூட வந்து நடிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சப்பறம் யானையை பற்றி ஏதாவது சில விஷயங்களை வந்து நீங்க ரெஃபர் பண்ணி அவ்வளோ டைமே எனக்கு இல்லம்மா. நான் ஆக்சுவலி வந்து நாளைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்கன்னா நான் இன்னைக்கு நான் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு தம்பி ராமையா சார்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த மெயினா அந்த டீம்னால இதுக்கு ஆக்சுவலி இந்த கேரக்டருக்கு ஒரு 7 years ஒரு பாய் தான் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ நிறைய தம்பிராமையான் ஜோக்ஸ் எல்லாம் வந்து அந்த பையன்கிட்ட பேச செட் ஆகாது, ஏஜ் செட் ஆகுன்றதெல்லாம் என்ன கூப்பிட்டு இது பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் பக்கத்தில் போனாலும் இப்போ நம்மளுக்கு பயம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருது. ஃபர்ஸ்ட் 2 daysலாம் கொஞ்சம் பயமா இருந்தது. அதுக்கப்புறம் போக 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 அப்படியே செட் ஆயிடுச்சு. உங்க லைஃப் ஹிஸ்டரிய இல்ல நீங்க கெரியர் வந்து சினிமால இருந்து கூட சொல்லலாம், ஒரே டயலாக்ல வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன டயலாக் சொல்வீங்க? சடனா நாங்க ஸ்பான்டேனியஸா கேட்போம். நீங்களே யோசிப்பீங்களா என்ன வாழ்க்கடா இது அப்படிலாம் எனக்காக யோசிப்பீங்க? அந்த மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் உங்களோட லைஃப் நீங்க டிஃபைன் பண்ணணும்னா. லைஃப் நிஜமா நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பியான லைஃப் நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். இதே லைஃப் எனக்கு வந்து காட் கொடுத்தா போதும் தான். இது நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, எங்களுக்கு டயலாகா வேணும். சினிமால டயலாக்ஸ் வரும் இல்லையா, தனியா சொல்லுவாரு போற மாதிரி இருக்காரு. சடன்லி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆகலப்பா. ஓகே சோ இப்போ நம்ம ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம் இல்லையா, அஸ்வின் அவர்களுக்காகவே நாங்க ரெடி பண்ணி ஒரு செக்மெண்ட் ரெடி பண்ணிருக்கோம். ரொம்ப வொர்க் பண்ணிருக்கோம், மூளைய கசக்கி. ட்ரூத் ஆர் டேர் தான். எங்கேயுமே கேள்விப்படாத கேள்விகளை நாங்க உங்களுக்கு கேட்க போறோம். சோ நீங்க அதுல வந்து கரெக்டான ஆன்சர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா சூப்பர், ட்ரூத்துக்கே நீங்க ஆன்சர் பண்ணிரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டேர் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும், லைட்டா கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். ரெடியா இருக்கீங்களா? ஒன் மிஸ்டேக் which you are addicted. ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க ரொம்ப அடிக்டா இருக்கீங்க, அது வந்து தப்புன்னு தெரிஞ்சு அப்படின்னா இந்த விஷயம் சொல்லுவீங்க? இப்ப வரைக்கும் என்னால அதை விடவே முடியலப்பா, நான் பயங்கர அடிக்ஷன். அந்த மிஸ்டேக் தான் என்ன? ரோட்ல பொண்ணுங்களை பாக்குறதுன்னு நினைக்கிறேன். இது மிஸ்டேக் இல்ல, இது நேச்சர். எல்லாரும் எனக்கு சட்டுன்னு நீங்க கேட்ட உடனே எனக்கு வந்து கேட்ட அதுதான் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படி சொல்லிட்டீங்க. ஐ அம் ஆல்வேஸ் தி ட்ரூத் ஒன்லி மா. அதுதான். ஓ மேபி லைக் என்னைக்காவது வைஃப் கூட இருக்கும் போதே வந்து அந்த மாதிரி பார்த்து அவளுக்கே இன்னும் திண்டல இருந்தா சொல்லுவா, பக்கத்துலயே உட்காந்துருப்போம். டக்குன்னு இப்ப உங்களை நீங்க போறீங்க, டக்குன்னு திரும்பி நான் என்ன அறியாம நான் பாத்துருவேன். நீங்க ஆக்சுவலா ஒரு லைன் சொல்ல வந்தீங்களா, உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணு போறீங்க அப்படின்னு சொல்ல வந்தீங்க இல்லையா? திரும்பி நான் சொல்லட்டுமா, இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? நீங்க உங்க 2 பேர் மாதிரி ஒரு பொண்ணு போனாங்கன்னா ரோட்ல டப்புன்னு திரும்பி பாத்துருவேன். அது வந்து பை நேச்சர் அதான் சொல்ற மாதிரிதான், ஏதோ அந்த மாதிரிதான். அதுதான் நாங்க மிஸ்டேக்கா கன்சிடர் பண்ண முடியலையே. பட் அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு, அது ஏதோ எனக்குள்ள ஒரு இது அப்படின்றது. ஓகே டன். பட் செம்மையான ஆன்சர் தான், எங்களெல்லாம் வேற இன்க்ளூட் பண்ணிட்டீங்க, அதனால தட்ஸ் ஓகே. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு லிஃப்ட்ல வந்து நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு கரண்ட் கட் ஆகி அப்படியே நின்றுச்சு லிஃப்ட். அந்த டைம்ல ஒரு 3 ஹீரோயின்ஸ் பேர் சொல்வேன், இவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு ஜாலியா அவங்க கூட கடலை போட்டு பேசிட்டு லிஃப்ட் நின்னது கூட தெரியாம நான் இருப்பேன்னா அது யாரு? அந்த ஹீரோயின்ஸ் பேர் சொல்றேன். இந்த ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு வந்து கதையை முடிச்சுவீங்க போல இருக்குது. இல்ல ரைட், நல்ல ஓஜி ஹீரோயின்ஸா சொல்றேன் உங்களுக்காக. சிம்ரன் மேம், ஜோதிகா மேம், இன்னொருத்தர் யாரும் சொல்லலாம்? அசின் மேம் வச்சுக்க. சரி, அசின் மேம் சினாரியோல இருந்திருக்காங்க. ஓகே. த்ரிஷா மேம். சரி, 4 பேர் கொடுத்திருக்காங்க. எல்லாரும் வந்து எனக்கு ஓகே தானே? ஓ அந்த மாதிரி. லிஃப்ட் வந்து 2 பேருக்கு தான் இடம் பத்துன்னு சொல்லிருக்கு. அவங்களோட வெயிட்ட தான் வந்து கேரி பண்ண முடியும்னா நீங்க ஒருத்தரை தான் சூஸ் பண்ண முடியும். யார் அது? அசின் மேம். எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். நான் எம் குமரன், அத ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. அவங்கள லைக் அவங்க அப்பியரன்ஸே ரொம்ப, அவங்க பேசுறது அந்த ஒரு மலையாள ஸ்லாங், போக்கிரிலாம் பார்த்துருப்போம் விஜய் சார் கூட. ஸோ எல்லாம் அந்த மாதிரி படங்கள் பார்க்க எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அவங்கள சொன்னீங்க ஒரு 2 பேர் எனக்கு எல்லாருமே கூட பண்ணோம், பட் நீங்க வந்து ஒரு ஆள் தான் அப்படின்னு அந்த சீன் ரீக்ரியேட் பண்ணுவா. அதெல்லாம் பாத்தீங்களா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க.
பார்த்தா தப்பா நினைச்சிட போறாங்க. கரெக்ட். ஓ இவர் அந்த சீனை ஞாபகம் வச்சு இவங்க இருந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்றீங்களா? அது எல்லாருக்கும் தோணாதான் எல்லாருமே போக்கே பார்க்காத வந்து படம் யாருமே இருக்க முடியாது. லிஃப்ட்னாலே அந்த சீன் லிஃப்ட் நீங்க சொன்னோடனே டக்குன்னு எனக்கு வந்து அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சோ பிளஸ் எனக்கு அசின் மேம்னா பிடிக்கும். ஜென்ரலி அவன் செய்யுங்க அதுதான். எவ்வளோ ஓப்பனா சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலி எனக்கு இருந்தாலும் நானும் அதை சொல்லிருப்பேன். ஒன் திங் இது இல்லாம என் லைஃப்ல வந்து ஒரு நாள் ஓடவே ஓடாது அப்படின்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க? என் குழந்தைய பார்க்காம எனக்கு கஷ்டம். குழந்தை ஹவு ஸ்பெஷல். அவ 2.5 years ஆகுது. அப்பனா அந்த ஏஜ் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த ரேப்போ அந்த இது எப்படி இருக்குன்னு தெரியும். அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போனால் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆக்சுவலி வீடியோ கால் தான் என்ன இருந்தாலும் நம்ம நேரடியாக டச் பண்ணி பேசி அந்த ஒரு ரேப்போ இருக்கிற மாதிரி நம்ம பண்ண பால் போட்டு விளையாடுவோம். நம்மளே ஒரு குழந்தையா மாறுவோம்ல அந்த இடத்துல. ஸோ அது வந்து எனக்கு அதுதான் சொல்றேன் நான். ஓ அப்படியே ஃபீலிங் மாறிடுச்சு. இவ்வளவு நேரம் பயங்கரமா பேசிட்டு இருந்த ஒரு பர்சன் அது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாருக்கும் இருக்கும்ல. அது கல்லுக்குள் ஈரம் மாதிரி ஆயிட்டீங்க. பிளட் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஓகே பட் சூப்பருங்க. எல்லா ட்ரூத்துமே பயங்கரமா ஆன்சர் பண்றீங்க. இருக்கிற உண்மையை மட்டும் தான் பேசுறது. பேசாம இதை உங்க டயலாகா மாத்திரலாம்னு இருக்கேன். இருக்கிற உண்மையை மட்டும் தான் பேசுறது. பஞ்ச் டயலாக் இப்போ வந்தது பாருங்க. சூப்பருங்க. இது அஸ்வினோட பஞ்ச் டயலாக்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிரலாமா? தலைவி #அஸ்வின் போடலாம். செஞ்சு நான் ஏதோ பண்ணி இருக்கேன். ஓகே நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு லாங் டிரைவ் வந்து நீங்க போகணும். சரியா? யார வேணா நீங்க கூட்டிட்டு போலாம். நீங்க ஹீரோயின்ஸ் கேட்டீங்கன்னா நாங்க வேணா ஆப்ஷன்ஸ் தரோம். இல்லப்பா நான் என்னோட ஃபேமிலில இருந்து யாரா கூட்டிட்டு போறேன்னா யார கூட்டிட்டு போவீங்க? லாங் டிரைவ் வந்து ஃபேமிலியோட போதும். என் ஃப்ரெண்ட்ஸோட நான் ரொம்ப போகிறது விரும்புவேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போனால் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நான் ஃபீல் பண்ணுவேன். நான் ஓகே இல்லை நம்ம இன்னும் தூரம் ஜஸ்ட் கொடைக்கானல் நம்ம ஊருக்குள்ள இருக்கிறது அதுவே நல்ல நம்மளுக்கு டிரைவாக இருக்கும். 8 hours 9 hours டிரைவ் இருக்கும். ஸோ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃபேமிலியோட போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். சரி நம்ம இதுக்கு ஒரு ஹீரோயின் ஃபேமிலியோட என்னன்னா நிறைய டெம்பிள்ஸ் அந்த மாதிரி தான் விசிட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஜாலியா போறதுன்றது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபன் நல்லா இருக்கும். நம்ம உட்காந்து நிறைய பேசிட்டு இருக்கிறது அதெல்லாமே இருக்குல்ல. ஓகே நான் வந்து ஆப்ஷன்ஸும் கொடுக்குறேன். ஹீரோயின்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கட்டுமா? மேபி லைக் சமந்தா, நயன்தாரா மேம். சரி உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரை சூஸ் பண்ணி நீங்க லாங் டிரைவ் வந்து கூட்டிட்டு போகணும். ஆனா அவங்க சொல்ற பேச்ச மட்டும் தான் நீங்க கேட்கணும். அவங்க லெஃப்ட்னு சொன்னா நீங்க லெஃப்ட் திரும்பி ஆகணும், ரைட்னு சொன்னா ரைட் திரும்பி ஆகணும். அப்படின்னா நீங்க யார் பேச்ச கேட்க ரெடியா இருப்பீங்க? நயன்தாரா மேம். ஏங்க? பாஸ்ங்கிற பசங்கள்ல அவங்க கூட நடிச்சிருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டானவங்க, ரொம்ப நல்ல கேரக்டர். ரொம்ப நான் சமந்தா மேம் கூட பழகினது தப்பா சொல்ல. நான் அவங்க கூட பழகினது, அவங்க கூட நடிச்சது இல்லை. ஸோ பாஸ்ல நடிச்சிருக்கேன். நல்லா அவங்க கூட நல்லா ரேப்போ இருக்கிறதுனால நான் அவங்கள சொன்னேன். ஆனா எல்லாரும் சொல்றது என்னன்னா நயன்தாரா மேம் அவங்க பயங்கர ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்களே. இல்ல நான் இல்லம்மா, நான் அப்போ 2009 நினைக்கிறேன் பாஸ்ங்கிற பாஸ்கர் வரப்போ. அப்பெல்லாம் இப்ப பார்த்தாலுமே இந்த ஃபங்க்ஷன்ல பார்த்தாலுமே ஹாய் அஸ்வின் எப்படி இருக்கு அந்த இதுதான் இந்த நம்மளுக்குலாம் அந்த மாதிரி நான் எனக்கு வந்து ஃபீல் பண்ணலாமா. நீங்க வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஸ்கூல்ல போய் ஸ்டக் ஆக்கிட்டீங்க. ஓகேவா? அப்போ நீங்க வந்து 2 நாள் வந்து அங்க உங்களுக்கு ஃபுட் இருக்கு, தேவையான எல்லா விஷயம் இருக்கு. அப்ப வந்து இவங்களோட நான் இருப்பேன் அப்படின்னா 2 ஹீரோயின் நாங்க சொல்லுவோம். நீங்க அதே மாதிரி ஒருத்தரை சூஸ் பண்ணணும். ஓகேவா? கீர்த்தி சுரேஷ், தமன்னா 2 பேர்ல யார் வேணும்? யார் இருப்பாங்கன்னு கேட்கல இவங்க. யார் வேணும்? நம்ம அந்த 2 நாள் அவங்களோட தான் இருந்தாகணும். சோ ஆப்வியஸா யாரை சூஸ் பண்ணுவீங்க? தமன்னா மேம். கவால ஆடிட்டே இருந்துருவீங்களா 2 days? அந்த மாதிரிலாம் இல்ல, சும்மா நீங்க கேட்டிருக்காக நான் ஜஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஃபன் தானே. ஸோ எனக்கு பிடிக்கிறவங்களும் நான் ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணி நான் சொல்றேம்மா. எனக்கு ரொம்ப மனசுக்குள்ள நிப்பாங்கல்ல, அட்ராக்ட் ஆகி சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து தவணை நான் சூஸ் பண்ணுவேன். ஓகே இதே மாதிரி என்கிட்ட இந்த சூப்பரான ஒரு டேலண்ட் இருக்குப்பா, இன்ன வரைக்கும் எந்த டைரக்டரோ இல்ல எந்த ஒரு நடிகர் கூட இதை நோட்டீஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர் டேலண்ட் என்ன? ஹிடன் டேலண்ட், யாருக்குமே தெரியாதது. எனக்கே தெரியல என்னன்றது. இப்போ ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அதுல ஷாக் ஆயிட்டேன். கண்டிப்பா ஒண்ணு இருக்கும் இல்லையா? நிஜமாலே தெரியல எனக்கு. ஆக்டிங்ன்ற தாண்டி எனக்கு வந்து என்னால போன் நம்பர்ஸ் நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்பர்ஸ்லாம் நான் ரொம்ப மெமரி பவர் அந்த இது. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டின் நீங்க கேக்குறீங்க, எனக்கு வந்து எதெல்லாம் தோணுதோ நான் ரேண்டமா சொல்றேன். என்னால நம்ம நடிப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன், கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணிட்டு இருக்கேன், காமெடி ரோல்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொல்ல அந்த ஹீரோ மட்டும் தான் நான் பண்ணாம இருக்கேன். அதுவும் எனக்கு இப்போ அந்த ஆசைலாம் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால் நம்பர்ஸ் நிறைய நான் வந்து ஞாபகம் வச்சிருப்பேன். இப்போ நான் ஒருவேளை உங்க பைக் நம்பர் நான் பார்த்தேன், உங்க கார் நம்பர் நான் பார்த்தேன்னா ஒரு வாட்டி பார்த்தா போதும், ஐ கேன் ரெஜிஸ்டர். இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஃபோன் நம்பர் நாங்க சொல்றோம் அப்படின்னா அது அப்படியே ஸ்பான்டேனியஸா நீங்க மெமரியில ஏத்திடுவீங்க. ஏதோ ஒரு ரேண்டமா நாங்க ஒரு நம்பர் சொல்றோம், ஃபோன் நம்பர், நீங்க அதை கரெக்டா எப்படி சொல்றீங்கன்னு நாங்க பார்க்கலாமா? 9482827343454522.
22 ஆ. 94 ஆ. 85 ஆ. 72 ஆ. 44 தப்பா? ஆமா 94 4522. பட் அது இன்ஸ்டன்டா ஞாபக சக்தி வந்து அது ஏதோ கடவுளோட கிஃப்ட் தான் நினைக்கிறேன். அது வந்து ஃபோன் நம்பர்ஸ் ஜென்ரலி சொல்கிறேன், ஃபோன் நம்பர்ஸ் அதாவது பைக் நம்பர் ஏதாவதுனா அதெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ அது இது நான் ப்ளஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. நீங்க ஒரு நல்ல தூக்கத்துல இருக்கீங்க, டீப் ஸ்லீப்ல, அப்ப கூட உங்களை எழுப்பி இந்த செலிபிரிட்டி கால் பண்ணா யாரோட நம்பர் மனப்பாடமா தெரியும்? செலிபிரிட்டி நம்பர்ல நான் மனப்பாடம் பண்ணிக்கிறது இல்லைங்க. அந்த மாதிரிலாம் எதுக்கு, ஃபோனில் பார்த்தாலே வந்துட போகுது. ஜென்ரலி வந்து இப்போ நான் ரெகுலராக பேசிகிட்டு இருப்பேன் தெரியுமா, அவங்க நம்பர்ஸ்லாம் நான் அப்படியே மனப்பாடமாக இன்னி வரைக்கும். அவங்க அந்த வண்டியே விற்றுருப்பாங்க, அவங்க என்கிட்ட அந்த வண்டி நம்பரை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மச்சான் அந்த யமகா ஒன்று நான் வச்சிருந்தேன் அதோட நம்பர் ஒன்று தெரியுமா அப்படின்னு ஃபோன் பண்ணி வைப்பேன். நிஜமாலே என்கிட்ட அதை கேட்டேன். ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியுதுல எப்படி சொல்றீங்க, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட ஞாபகம் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே. எப்போ அடிச்சாலும் இந்த செலிபிரிட்டி பேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இல்லையா உங்க சினிமா சர்க்கிள்ல, எப்போ அடிச்சாலும் என்னோட காலை ஒரே ரிங்ல எடுத்துருவாருன்னா அது யார்? விக்ரம் பிரபு. சூப்பர். வாவ், அந்த அளவுக்கு க்ளோஸா? ரொம்ப ஃபேமிலியா வேற. நாங்கள் அவங்க அப்பாவை வச்சு நாங்கள் படம் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கும் வந்து நானும் அவ்வளோ நாள் அவள் கூட பழகிருப்பேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப எல்லாருமே நினச்சவங்க கூட எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டான கைஸ் தான். பட் ஐ லவ் மை லாட், ஏன்னா இஸ் லைக் மை பிரதர். ரொம்ப ஏன்னா அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லாமல் அந்த ஒரு சினிமாத்தனம், அதாவது எவ்வளோ பெரிய ஆளுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த எதுவுமே இல்லாமல் அவர் இருப்பார். எனக்கு அதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுதான் நம்ம எப்படி நார்மலாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி அவர் இருப்பார். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு 0.5% கூட நீங்க ஆட்டிடியூடே நீங்க பார்க்க முடியும். ஸோ அவர் நம்பர் இப்போ கூட மடப்படமா இருக்கு, பட் ஐ கான்ட் சே இட், ஐ அம் சாரி. இப்போ வந்து ஒரு 3 ரூம்ஸ் இருக்கு. ஒரு ரூம் ஃபுல்லா வந்து மணி, பயங்கரமான நிறைய மணி கொட்டி கிடக்குது. இன்னொரு வந்து ஃபுல்லா தங்கம், இன்னொன்று ஃபுல்லா லவ். எதை சூஸ் பண்ணுவீங்க? லவ் தான் பெஸ்ட். ஸோ நான் லவ் மேரேஜ் பண்ணேன். ஸோ எனக்கு லவ் பற்றி நல்லாவே தெரியும். மணியெல்லாம் வரும் போகும், தங்கம் இருக்கும், இல்லாமல் போகலாம். ஸோ நம்ம நாளைக்கு கீழே கூட போகலாம் லைஃப்பில், நம்ம எப்படி வேணால் நம்ம லைஃப் நம்மளுக்கு தெரியாது. ஸோ லவ்ன்றது ஒரு நிரந்தரம் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். அப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய லவ் எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறேன். ஏதாவது அட்வைசஸ் கொடுங்களேன், டிப்ஸ் கொடுங்க. பார்த்து உஷாராக இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நல்ல பொண்ணாக பார்த்து நல்லா பொண்ணா பார்த்து கல்யாணம். நம்மளுக்கு ஒரு ஒரு பச்சின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணா ஓகே நம்ம உங்க லைஃப் கூட நல்லா லீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு நல்லா சொல்லிச்சு என்னோட இது என் லைஃப். அதே மாதிரி டச் ஓடி போய் நல்லா போயிட்டு இருக்கு. உஷாரா இருக்கிறது பெட்ரு, ரொம்ப ஓவரா செலவு பண்ணாம. என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். நீங்க முடிக்கிறீங்க. இல்ல சொல்லிட்டேன், நான் அப்படியே வியந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பேசும்போது பயங்கரமா இன்டென்ஸா பேசுறீங்க, ஃபன்னா பேசும்போது இவர் தான் அது பேசினாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்தது, அதனாலதான் அப்படி பார்த்தேன். ஓகே. ஒரு லக்ஸரியான விஷயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு நம்ம வாங்கியிருப்போம், ஆஹா வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா ஏன்டா இவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்னு யோசிப்போம். அந்த மாதிரி என்ன பொருள் வாங்கி? அது எனக்கு பல வாட்டி எனக்கு ஆயிருக்கு. நான் வந்து ரொம்ப இந்த சன்கிளாசஸ்லாம் ரொம்ப காசு கொடுத்து வாங்குவேன். அப்புறம் அந்த ஒரு அவனுங்க அந்த ஃப்ரேம் பாக்குறப்போ அப்படி வாங்கிடணும்ன்றது தோணும், வாங்க வச்சிருவாங்க. கடை விட்டு வெளில போய் 10 நிமிஷத்துல போட்டு ஐயோ இதுக்காக நம்ம ஒரு 10,000 15,000 பக்கம் செலவு பண்ணுன்னு சொல்லி அந்த 10,000 15,000 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சு நம்ம ஏன் இதை வாங்கிடுவோம், கொஞ்சம் அவசரப்பட்டுருவோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உடனே அதெல்லாம் வாங்கணும், எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்க ஏதாவது ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து காசிப் பேசியிருக்கீங்களா செட்ல? அவங்கள பார்த்து என்னடா சரின்னு சொல்லிட்டு ஏதாவது காசிப் பேசியிருக்கீங்களா? டோன்ட் டு தட். ஏன்னா நான் ரொம்ப ஓப்பனா எல்லாமே நான் பேசுறாரு. நல்லா இருக்குன்னா நல்லா காசிப்பையே நேர்ல சொல்லிடுவீங்களா? இல்ல காசிப்பே இல்லங்க, இதெல்லாம் என்னங்க இப்படி பேசுறாங்க, என்னங்க உண்மையா நான் போய் அப்படியே ஓப்பனா பேசுறேன். அப்படியே இது வந்து இல்லங்க அப்படியே ஒரு வாயில பேச்சு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். ஒருத்தன் சொன்னாங்க இது உண்மையா இல்லையா நீங்க சொன்னால உங்கள்ட்ட டைரக்டா பேசி கிளாரிட்டி எடுத்துடலாம் அப்படின்னு பேசுவேன். தவிர இந்த ஒளிவு மறைவு வச்சு இந்த அவங்க மனசுல வச்சுட்டு எனக்கு அது சுத்தமா பண்ணவும் வராது. அதான் உண்மை. ஆக்சுவலி அஸ்வின் பத்தி நாங்க ரிசர்ச் பண்றப்ப அப்படிதான் சொன்னாங்க. ஆனஸ்ட் ராஜுங்க அவரை பத்தி என்ன இருக்கு, எல்லாம் ஓபன் புக். அதுதான் உண்மை. ஆக்சுவலி நீங்க என்ன இது பண்ணாலும் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. நான் ரொம்ப நார்மலாவே இப்படிதான் இருப்பேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இந்த மாதிரி தான் வளர்த்துருக்கு, இப்படிதான் இந்த மாதிரி தான் சிஸ்டமேட்டடா இருக்கணும். அவரு வந்து கஷ்டப்பட்டு வந்தால் நான் என்ன சொல்றேன், ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப அடிமட்டத்திலேயே வந்தார். ஸோ அவர் எல்லாமே நான் சொல்லி தான் இது பண்ணாங்க. எல்லாரையுமே நம்ம இது பண்ணி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசணும்,
நீ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும். நீ வந்து ஸ்டார் ஆயிட்டா நீ இன்னும் பெரிய ஆள் கிடையாது. உன் எதிராளியும் வந்து உன் சமமான ஆள் தான். நீ அப்படிதான் பார்க்கணும். சினிமாவில் தான் நம்ம இதெல்லாம் பேசிக்கலாம் தவிர நார்மலா நம்ம அப்படி கிடையாது. அப்படிதான் சொல்லி என்ன வளர்த்துது. ஒரு ப்ரொடியூசரோட பையனா இந்த சினிமாவை பார்க்கறதுக்கும் ஒரு ஆக்டரா சினிமா பார்க்கறதுக்கும் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு? நான் போய் நடிக்கிற ஷூட்டிங்லேயே எனக்கு தெரியும் எவ்வளோ வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு காசு. இதெல்லாம் நம்ம போய் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்மள வந்து அத்தோட்டி கூப்பிடவே மாட்டாங்க. இவன் என்னப்பா ப்ரொடியூசரா இங்கேயும் வந்து சாவடிக்கிறான், இவன் முதல்ல தூக்கிடுங்க, இல்லாட்டி இவங்க பிரச்சனை, இவங்க வந்து இந்த ஷார்ட் எடுங்க அந்த ஷார்ட் எடுங்கன்னு சொல்ல போறான். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா. ஏன்னா எனக்கு வந்து தெரியும் ஒவ்வொரு செகண்டும் சினிமாவில் காசு. உங்களுக்கு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டேன். அது வந்து நிஜமாவே ட்ரூ தான் அது. ஏன்னா அன்னைக்கு அவங்க சீன் பிளான் பண்ணது கரெக்டாக எடுக்கணும், ரொம்ப கஷ்டம். ஆர்டிஸ்ட் சொல்லப்போலாம் சம்டைம்ஸு எல்லாமே இருக்குது. அந்த ஷூட்டிங் அங்கேயே கூட ஏதாச்சும் நடக்கலாம், எனி டைம் எது வேணும் நடக்கலாம். பட் நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டரா பார்த்தா கம்முன்னு இருக்கிறது பெட்ரு, ப்ரொடியூசரா பார்த்தா அப்படியே உள்ள ரத்த கொதிக்கும். பட் நான் அதையும் காமிச்சிக்கேன் கம்முன்னு. ஓகே நம்ம என்ன இங்க என்ன வேலை வந்திருக்கோம், நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு போயிடலாம். சிமிலர்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய புது புது டைரக்டர்ஸ் வராங்க, ஆக்டர்ஸும் வராங்க. ஒரு படம் வந்து ஹிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா சம்பளத்தை வந்து எங்கேயோ ஏத்திடுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க அந்த அளவுக்கு அவங்க மண்டையை போட்டு கசக்கி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான தொகையை நம்ம கொடுத்த சூழ்நிலை வந்து அதை கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் உருவாக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுத்துக்கோ, செகண்ட் படம் அவங்களால தான் அவங்களுக்கு அவங்க ஒரு ஆடியன்ஸை உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ அவங்கள எல்லாம் பேஸ் பண்ணி போகிறதுனால அது அவங்களுக்கும் தெரியும். ஓகே ஹீரோ சின்ன லெவலாக இருந்தாலும் இப்போ என்ன நம்பி தான் உள்ளே வந்திருக்காங்க, ஸோ நம்ம அந்த சம்பளத்தை இப்போ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களும் அவங்கள ஏற்றி விடுறது, அந்த மாதிரி விஷயங்களும் உண்டு. பட் நியாயமாக எல்லாம் பண்ணால் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுவோம். ப்ரொடியூசருக்கு என்ன லாபகரமாக பண்ணுமோ ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து காப்பாற்றுறது தான் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இன்னைக்கு படம் நல்லா இந்த படம் ஓடிச்சுன்னா திருப்பி இன்னொரு 5 படம் வந்து எடுக்க போகிறாங்க. அவங்க ஒன்றும் போய் ஒரு 10 வீடு வாங்க போகிறது இல்லை. நான் எங்கள் அப்பா மனசில் வச்சு நான் எல்லாம் சொல்கிறேன். புரியுதுங்களா அவங்களுக்கு? சினிமா காசு போட்டவங்க சினிமாவில் தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது சொல்லுவாங்கல்ல, சூது மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களால அது விட முடியாது. எங்கள் அப்பாலாம் அந்த மாதிரி ஆள் தான். அதுலேயே போட்டு வளர்ந்தாமா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ நாங்களும் பெரிய வீடெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு சில படத்தில் எங்களுக்கு லாஸ், லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு சே த நேம், நாங்களும் பெரிய வீடெல்லாம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு புரியுது இல்லை? அவங்களுக்கு அந்த மாதிரி தான். ஸோ ப்ரொடியூசரை காப்பாத்தினா பெட்டர்னு நான் ஃபீல் பண்றேன். அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட். யூசுவலா சொல்லுவாங்கல்ல ஒரு ப்ராவர்ப், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்படியா முன்னேறி போறது தான் வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா அந்த வெற்றி நல்ல நிலையா நிக்கும்னு சொல்லுவாங்க. பட் டக்குன்னு ஒரே படியில மேல போனோம் அப்படின்னா அது நிக்காதுன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி கரெக்டா? உங்களோட லைஃப் ஸ்டைல் ஏதாவது பாத்திருக்கீங்களா? நான்லாம் அப்படிதான் வந்துட்டு இருக்கேன், நான் ஃபீல் பண்றேன்மா. ஸோ 2009 நான் நினச்சிட்டு இருக்கேன், எல்லாருக்கும் எனக்கு தெரியும். பட் எனக்கும் பாருங்க ஒரு பீக் போச்சு, அப்புறம் டவுன் ஆச்சு, திருப்பி இப்போ அப்படியே வரேன் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. எங்கள் அப்பா நடுவில் தவறிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு 1 இயர் நான் எதுவும் எனக்கு பண்ணதுக்கான இது வரல எனக்கு. ஏன்னா என்னோட மூட் அப்படி இல்லை. ஏன்னா நானும் எங்கள் அப்பா ரொம்ப க்ளோஸ் பேசிக்கலி. ஸோ அவர் மிஸ் பண்ண அப்புறம் நானும் ஒரு 1 இயர் பிரேக்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரி ஓகே இது இப்படி இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஸோ நம்ம லைஃப்பும் நம்ம பார்க்கணும். ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 1.5 மாதத்துல இறந்துட்டாங்க எனக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நான் ஃபீல் பண்ணி இது பண்ணியிருந்தேன். பட் என்ன சொல்கிறது, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் சொல்லுவாங்கல்ல, அதுபடி நான் எல்லாம் போக ஆரம்பிச்சு. ஈவன் we felt sad about it. எல்லாருக்கும் அப்பாவனா ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவரும் சில சீன்ஸ்லாம் நடிச்சிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. பகவதி படத்துல இது உங்கள் சொத்து பஸ் கண்டக்டரா வருவாங்க. அப்புறம் ஒன்னிடத்துல கொடுத்தேன்ல பெரிய படத்துக்கு கூழ் ஊத்த போறேன்னு சொல்லி நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. மஞ்சப்பை நிறைய நடிச்சிருக்காங்க. ஸோ அவர் எல்லாருக்கும், அவர் ஜென்ரலி சினிமாலேயே அவருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவர் அந்த மாதிரி தான் பழகிற ஆள், ரொம்ப யதார்த்தவாதி. அஸ்வின், உங்க சேவை எங்களுக்கு தேவைன்னு தமிழை தவிர மற்ற எந்த மொழிகள்ல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வந்துட்டு இருக்கு? மலையாள படத்துல பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து யமான்னு சொல்லி ஒரு படம், நான் ரமேஷ் திலக் ப்ரோவும் சேர்ந்து அதில் பண்றோம். பட் மீதி எல்லாம் மலையாள ஆக்டர்ஸ். பட் தலைவாசல் விஜய் சார்ல அவங்கெல்லாம் நடிக்கிறாங்க. அதில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். நிறைய லைக் வருது ஆஃபர்ஸ். பட் எதுவும் நம்ம கமிட் பண்ணாம நம்ம எதுவும் வெளில சொல்ல முடியாது. உங்களுக்கு மலையாளமும் நல்லா தெரியுமா? அப்போ மலையாள படத்துல தமிழ் ஃப்ரெண்டா பண்றேன், அதான் விஷயம். ஹைலைட். எப்படி அதை மேனேஜ் பண்ணிப்பீங்க? அவங்க வந்து ஆனா மலையாளத்துல பேசுவாங்களோ? அவங்க பாவம் பயங்கரமா இது பண்ணி மலையாள படம்லாம் அவங்க வேற தமிழோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருங்க. அவங்களோட இது அவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, எப்படி இது பண்றாங்க, அவங்க எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்றாங்க, எல்லாரையுமே அவங்க சாப்பாடுல இருந்து எல்லாமே ரொம்ப கேரிங்கா வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஓகே. ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிறகுகள் வந்து கொடுக்குறாங்க, நீங்க எங்க வேணா பறந்து போயிட்டு வரலாம், ஒரு நாள் ஃபுல்லா நீங்க ஜாலியா போயிட்டு வரலாம்னா முதல்ல எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க யூஎஸ் போகணும் ஆசைப்படுறேன். ஸோ அங்கதான் நான் போவேன். சூப்பர். ஆமா, லாஸ் ஏஞ்சல்ஸ் எங்க கலிஃபோர்னியா போயிட்டு அந்த 1 டே சில் பண்ணிட்டு
திருப்பி இப்படியே பறந்து வந்துடும். பட் சென்னை தான் எனக்கு எல்லாமே. எனக்கு ஸ்டில் நீங்க யூஎஸ் இது வரைக்கும் போனது இல்லையா? போனது இல்லைம்மா. மீதி லைக் ஓரளவுக்கு போயிருக்கேன். அது ட்ராவலிங் ஹவர்ஸ் எல்லாமே நம்ம கணக்கெலாம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் அப்படியே பதறுது. அதனால அதுக்காகவே அந்த ஊருக்கு போகாமல் இருக்கிறது. பட் கூடிய சீக்கிரத்தில் போகணும். இல்ல இந்த தாய்லாந்து, பேங்காக் அந்த மாதிரி சொல்வீங்களோன்னு நாங்க எதிர்பார்த்தோம். அதெல்லாம் ஒரு யூஸ்வலா போற இடம். அது அப்படியே போயிட்டு வந்துட்டேன். யூஸ்வலா போற இடமா? யூஸ்வலா இல்ல, ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டேன். நீங்க பாருங்க, திருப்பி மாட்டி சிங்கப்பூர்ல போயிட்டு வந்திருக்கேன், ஜப்பான் அதெல்லாம் போயிருக்கேன். பட் திஸ் கண்ட்ரி இஸ் நோ லைக் நம்ம ஒரு 1 day ஒரு 1.5 day ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டு நம்ம திருப்பி 2 நாளில் வர முடியாது. ஒரு 25 days 30 days அங்கே இருந்தால் அதுக்கு வேல்யூ. ஏன்னா நம்ம அந்த எல்லாமே டைம் ஜோன் எல்லாமே நமக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும்ல. எஸ். ஓகே, சோ செம்மையா விளையாண்டிட்டீங்க. டேரே கொடுக்க முடியல. அதான் நான் என்னதான் கஷ்டமா உங்களை பார்த்தேன். த்ரூட் மட்டும் தான் வரும்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நான். சூப்பருங்க. பட் அடுத்த ஒரு செக்மெண்ட் நாங்க வச்சிருக்கோமே. நாங்க வந்து பாடல்கள் வந்து உங்களுக்காக நாங்க பாடுவோம், இல்லனா படிப்போம். நாங்க எப்படி வேணா பண்ணுவோம். அதை பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு சில क्वेश्चंस நாங்க கேட்போம், நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே, ரெடியா? கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை. இந்த பியூட்டிஃபுல்லான சாங் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து அதுல நடிச்சிருப்பாரு. அதுல வந்து கண்ணம்மாவா வந்து அவங்க ஒரு டீச்சரை வந்து பாத்துட்டு இருப்பாங்க. சின்ன பையன் டீச்சரை வந்து அப்பப்போ லைட்டா கியூட்டா வந்து சைட் அடிக்கிற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. உங்களுடைய ஸ்கூல் டைம்ஸ்ல இப்படி நடந்திருக்கா? சேம் சினாரியோ? அந்த மாதிரி நடந்தது இல்லம்மா. இல்லையா? இல்ல இந்த டீச்சர் அழகா இருக்காங்களே, நல்லா சொல்லி கொடுக்குறாங்களே, அதான் யோசிச்சிருக்கேன் நான். அதுதான் கேக்குறேன். அழகா இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களே. அது ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்லையே. பட் ஒரு காம்போ இருக்கும்ல, பெஸ்ட் அக்கா பெஸ்ட் மேம் வந்து ஷோபா மேம். அவங்க 10th ஸ்டாண்டர்ட் எனக்கு எடுத்தாங்க. சோபனா மேம். என்ன டீச்சர்? அவங்க எனக்கு வந்து என்ன எடுத்தாங்க, சயின்ஸ்ல ஏதோ ஒரு அந்த ஜுவாலஜி அந்த மாதிரி ஏதோ ஒரு டீச்சரை பார்த்த நேரத்துல சப்ஜெக்ட் மறந்துட்டீங்க. அதான் விஷயம். புரிஞ்சுச்சா? அந்த மாதிரி இருந்திருக்கேன் நான். சோபனா மேம் அவங்க கியூட்டா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. யா சரி, உங்க லைஃபோட அந்த கண்ணம்மா யார்? அந்த கண்ணம்மா என் குழந்தை தான். கியூட் கேட். ஓகே, ரொம்ப ஸ்வீட். அடுத்ததா ஆராத்யா. அப்ப ஆராத்யாக்காகவே நிறைய பாடல்களே இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, அவங்க பேர்லயே இருக்கு இல்ல. அவங்க பேர்லயே தொடங்குற பாடல்கள் கூட நிறைய இருக்கு இல்லையா? வாவ், so pretty to see her. அடுத்து ஓகே, நான் வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவேன், நீங்க வந்து அத தமிழ்ல என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? You changed me, you poured me inside. You changed me, you poured me inside. You poured yourself inside to me. எப்படி இருக்கு உங்க இங்கிலீஷ்? நல்லா இருக்குல்ல? அது ஒரு எந்த குறையும் இல்ல. இங்கிலீஷ் நீங்க தெளிவா குரலும் நல்லா இருந்தது, அவங்க இங்கிலீஷும் நல்லா இருந்தது. நான் போய் குரல் நல்லா இல்லையா? அவங்க பாடினாங்க, அதனால அவங்க குரல் நல்லா இருந்தது. எனக்கு பாட்டு வராது சார், அதனால நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க. இங்கிலீஷ் நல்லா இருந்தது சொல்ல சத்தியமா தெரியலங்க. தெரியல, அப்படியே மாத்தி பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீ திரும்ப சொல்ல. You changed me. நீ என்ன சேஞ்ச் பண்ண, அத தமிழ்ல சொல்லுங்க. நீ என்ன மாத்தினன்றது. ஓகே, சரி ஒரு க்ளூ கொடுக்கலாமா? இது எந்த படம் அப்படின்னா காக்கா காக்கா படத்துல இருந்து வரும் இந்த ஒரு பாடல். செம்ம பாடலுங்க, செம்ம ஃபீலிங்கா இருக்கும். என்னை கொஞ்சம் மாற்றி பாடியே காட்டிருங்கல. ஐயோ எனக்கு வந்து கொஞ்சம் ஆக்சுவலி வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் த்ரோட் சரியில்லை. ஒரு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் நான் படி காட்டுறேன். ஓகே ஓகே ஓகே, மேபி நான் இந்த பாடல் எதுக்காக அப்படின்னா, நீங்க பாடுங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு. யூ கேரி ஆன் ப்ளீஸ், கம் ஆன். என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் தீயை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொள்ளாதே. ஓகே, இந்த பாடல வந்து நீங்க லைக் ஏதாவது டிரைவிங் கூட உங்க வைஃபோட அந்த மாதிரி ஃபேமிலியோட இந்த பாடல்களை கேட்டு போறப்ப எஸ்பெஷலி அப்படியே ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஹிட்ஸ் போட்டா அந்த லவ் டைம்ல கேட்டிருக்கீங்களா? உங்க வைஃப்லாம் பாடி இருக்காங்களா? ஆப்வியஸ்லி ஒண்ணே சொல்லுங்க. அது அவங்க பாடின பாட்டு வந்து மயக்கமேனல திரை தேடும் பாட்டு பாடிருக்காங்க. அது நீங்க கேட்டோனே பாருங்க, டக்குன்னு இருந்துச்சு பாருங்க. நீங்க கேட்டீங்களா ஏதாச்சும்? அந்த லவ் வேணும் சார். டக்குன்னு வந்தது பாருங்க. எந்த விஷயத்திலும் பொய்யே சொல்ல மாட்டான் இந்த அஸ்வின். ஹானஸ்ட் ராஜுங்க நீங்க. அதாங்க விஷயம். அடுத்த பாடல் என்ன சத்தம் இந்த நேரம், கொஞ்சம் லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படி ஒலியா. ஆமா ஆமா, ரம்யா என்ன இருக்கு பாருங்க உங்க வாய்ஸ். நீங்க ஏன் உங்களை ஃபீல் பண்ணிட்டீங்க? இந்த ஒரு சத்தத்தை கேட்டா எனக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகும் பானா. அது என்ன சவுண்ட்? எதையாச்சும் போட்டு கீழே இந்த தரையில தேய்க்கிறது, கறக்கிறது, பல்லெல்லாம் கூசுல, அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகி எனக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப அந்த எப்படின்னா ஒரு மாதிரி தரையெல்லாம் போட்டு தேய்ப்பாங்க.
அதெல்லாம் இருந்தாலே நான் வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்பாறு போயிடுவேன். அச்சச்சோ. அந்த மாதிரி கொஞ்சம் அது பிடிக்காத ஒரு சவுண்ட் அது. ஓஹோ, மோஸ்ட் இரிட்டேட்டிங் அப்படி வச்சுக்கலாம். மோஸ்ட் இரிட்டேட்டிங். யா நல்ல வேளை நம்ம பாடினது எதுவும் சொல்லல அவரு. சரி ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. தேங்க்யூ அடுத்து ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஏய், பாலிசி. அத பாடலாம், அவரும் ஜாலியா பாடுறாரு இல்லையா? பாடு. நான் வாங்க, அப்படிங்க நான் பண்றேன். ஊர்வசி ஊர்வசி take it easy, ஊர்வசி. ஓகே சொல்லுங்க. போதுமா? போதும். Okay. என்ன ஆனாலும் இந்த விஷயத்துல வந்து ஏதாவது மேபி நமக்கு பாஸ்ட்ல ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கலாம். இப்ப அதை யோசிச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்துக்காக நம்ம கவலைப்பட்டோம், இது அப்பவே நம்ம டேக் இட் ஈஸியா யோசிச்சிருந்திருக்கலாமோ அப்படின்னா அது என்ன சிச்சுவேஷன், என்ன சினாரியோ? நிறைய நடந்திருக்குமா ஆக்சுவலி. அதெல்லாம் அப்படி என்னன்னு அவங்ககிட்ட சொல்றது? நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் எனக்கு இன்ஸ்டன்ட் எங்க அப்பா இறந்தப்போ கொஞ்சம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதான் சொன்னல, அந்த ஒரு பிரேக்லாம் சரி நேச்சுரலாக எல்லாருக்கும் இருக்கிறது. அதுக்கப்புறம் கூட வந்து எனக்கு எங்கள் அம்மா எல்லாம் எங்கள் அண்ணெல்லாம் பேசி சப்போர்ட் பண்ணி தான் நான் வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்தேன். லைக் ஒரு 6 to 7 months என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது. எந்த வேலைக்கும் போக முடியும். வேலைக்குன்னா என்ன, ஜென்ரலி இந்த ஷூட்டிங்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன். அவாய்ட் பண்ண என்னோட சூழ்நிலை அப்படின்னு ரீசன் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு அந்த சடன் டிமைஸ்னால ஏற்றுக்க முடியல. ஸோ அதை நான் அது வந்து ஓகே டேக் இட் ஈஸி. எல்லாரும் ஒரு நாள் நடக்க தான் போய், ஒரு நாள் நானும் தான் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நேச்சுரல், இது எதுவுமே சொல்றது கிடையாது. பட் நான் அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்ததுனால என்னால் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியல. பட் வேற வழி இல்லாமல் இதில் திருப்பி அதெல்லாம் ஓகே லைஃப் ஹேஸ் டு ரீஸ்டார்ட் பண்ணி. பட் டெஃபினெட்லி அவர் உங்க கூட தான் இருக்காரு. இப்ப நம்ம இன்டர்வியூ கூட மேல இருந்து அவர் நம்ம கூட பார்த்துட்டு இப்போ நான் டெய்லி நான் வீட்ல இருந்து புறப்பட்டு வரப்போ நான் அவங்க வந்து லைக் தெய்வமா பார்க்குறேன், கூப்பிட்டு தான் நான் கிளம்புறது. நல்ல விஷயம், இன்னைக்கு டே நல்லபடியா முடிச்சு கொடுங்க. He'll be the greatest blessing. உங்களுக்காக நிறைய blessings கொடுத்துட்டே இருப்பாரு. அண்ட் அடுத்த சாங், காதலிக்கும் பெண்ணின் கைகள் தொட்டு தீண்டினால் சின்ன தகரம் கூட தங்கமாகும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகம் இருக்கா? எந்த ஏஜ்ல எங்கெல்லாம் போனீங்க? இல்ல அது அவங்க நான் லவ் பண்ண, அவங்க லவ் பண்ணல. ஒன் சைடுல அதனால ஸ்னேஹா ரெட்டின்னு சொல்லி அவங்க பேரு. ஸ்கூல்ல பண்ணேன் நான். அவங்க டெய்ரி மில்க் எல்லாம் கொண்டு கொடுத்துருக்கேன். அவங்க ஃபாலோ பண்ணிட்டே போய் அவங்க சைக்கிள்ல போவாங்க, நான் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் நம்ம வீட்டுல கொடுக்குற காசு 20 rupees டெய்ரி மில்க் கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு காஸ்ட்லியா கிஃப்ட் பண்ணிருக்கீங்க. அது 20 ரூபாய் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து காஸ்ட்லி. எங்களுக்கு இன்னைக்கு அது காஸ்ட்லியா. சோ அந்த மாதிரி அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட இது. இந்த லவ் பண்றவங்க எல்லாம் வந்து பூவெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. அவங்க ஏதாவது மிஸ் பண்ணிட்டு போனா அது கரெக்டா வந்து நம்ம எடுத்து வச்சுப்போம். எதுவுமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் அவன் மேல கிரஷ், எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. சோ நடக்கல. பட் நீங்க சொல்லவே இல்லையா? சொன்னா அது நடக்காம போயிடுச்சு. பட் இந்த ஸ்லாம் புக் கொடுத்து என்ன பத்தி கொஞ்சம் பெருமையா எழுது. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்னதான் சொன்னாங்க அவங்க? அவங்க இல்ல அஸ்வின் செட். ஆனா அந்த 20 ரூபாய் டைம் சாப்பிட்டாங்களா? வாங்கி சாப்பிட்டாங்க. ஏமாத்திட்டாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல இவங்க எதுக்காக கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சாதானே அவங்க வந்து வாங்குறதா நம்ம யோசிப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு பீரியடையும் முடிச்சுட்டு நான் பாத்ரூம் போற மாதிரி, நான் பாத்ரூம் பக்கத்து கிளாஸ் அவங்கள பார்த்து ஜன்னல் பக்கத்துல உட்காந்துருவாங்க, பார்த்துட்டே போவோம் பார்த்துட்டே வருவேன். இதெல்லாம் நான் வீட்டுல பாப்பாங்கன்னு தெரியும். 100% பாவாங்க, அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம். சோ இந்த மாதிரி தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்ங்க. ஓகே பட் அந்த லவோட முடிஞ்சிருச்சா இல்ல த்ரிஷா இல்லன்னா நயன்தாராப்பா இவங்க இல்லன்னா அவங்கங்கற மாதிரி? அது அதுக்கப்புறம் தான் வேற ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா இப்ப கல்யாணம் பண்ணிருக்கேன்ல, அது லவ் மேரேஜ் தான். அப்ப ரெண்டே லவ் தான் இருந்திருக்கு. கரெக்ட்டா? அதையும் ஜென்யூனா சொல்லிட்டாங்க. ஆமா, அது வந்து ஒண்ணு நடக்காம போயிடுச்சு. அத நான் மட்டும் பண்ண, அவங்க என்ன பண்ணல. செகண்ட் உள்ளவங்க இப்ப கூட வித்யா அவங்க கூட இருக்காங்க. சோ அவங்க அது இப்படினா டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். she was in US. ஓகே ஓகே. ஆமா, லவ் பண்றதுக்கு US ல இருந்தாங்க. எனக்காக அந்த ஊரை விட்டு இங்க வந்தாங்க. சோ அங்கதான் செட்டில் ஆற மாதிரி இருந்தாங்க. US போக முடியலனால அங்க இருக்க பொண்ணு எப்படியோ கட்டாயமா கல்யாணம் பண்ணிட்டீங்க. வேற லெவல். மேபி USனால கல்யாணம் பண்ணீங்களா? வாட்? இங்க இருந்து பொண்ணு தான். அதான் அங்க போய் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போனாங்க. ஓகே ஓகே. சோ அங்கே கொஞ்ச நாள் டெஸ்ட்ல ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. she worked there. சோ அதுக்கப்புறம் லவ், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணும், எனக்கும் ஏஜ் ஆகுது, அவங்களுக்கும் கரெக்டான ஏஜ் இருக்கு. சோ அப்படின்னு சொல்லி வீட்டுல அப்படியே பார்க்கலாம், அப்படியே மூவ் பண்ணி டோட்டலா மூவ் பண்ணி இங்க வந்துட்டா. நோ ஷீ இஸ் ஒர்க்கிங் ஹியர். என்னதான் மேரேஜ் முன்னாடி நம்ம ஹானஸ்டா இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம நம்ம சில விஷயங்கள் மறைக்க வேண்டியதா இருக்கும். பட் நீங்க இவ்வளவு ஓப்பனா இருக்கீங்கன்னா அவங்களுக்கு நீங்க தேங்க் பண்ணணும். சூப்பரா இருக்கு அந்த ஸ்பேஸ், உங்களோட அந்த லவ்லாம் சூப்பரா. அது எதா இருந்தாலும் ஓப்பனா பேசியிருக்கிறது பெட்டருங்க. நாளை பின்ன நான் தான் உதறிட்டேன்னு வச்சுக்கோ, இது ஏன் சொல்லவே இல்லை அப்படின்பாங்க. அது பிரச்சனை கூட இல்ல, எல்லாத்தையும் போட்டு. பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னதான் அவங்க எக்ஸா இருந்தாலும் அவங்க பேரெல்லாம் இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சு திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ண மறக்க முடியாது. எப்படிங்க மறப்பாங்க? அவங்க பார்த்து ரெக்ரெட் பண்ணுவாங்கல்ல, எப்படிங்க மறப்பாங்க? ஓகே, இப்போ வந்து நான் என்ன ஹேஷ்டேக் அவர் கொடுக்க போறேன்னா, ஹானஸ்ட்
லவ் ராஜ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஏன்னா எல்லாத்துலயும் வந்து கரெக்டா டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? எந்த கொஸ்டின் வேணா கேளுங்க, நான் என்ன மாதிரிதான் சொல்லுவேன் பதில். இல்ல நடந்ததுதான் சொல்லுவேன். சும்மா இதுக்காக நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக நான் ஒரு பொய்யை வந்து கிரியேட் பண்ணி நம்ம சொன்னா it don't look good. எனக்கு அந்த சொல்லவும் எனக்கு தெரியாது. ஓகே, அண்ட் செம்மையா விளையாடுனீங்க இவ்வளவு நேரம். தேங்க்யூ. எப்படி இருந்தது இந்த 2 செக்மெண்ட்ஸும்? நிஜமாவே எனக்கு வந்து டைம் பாஸ் நல்லா, அதுக்கு என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இல்ல. ஷோ அதுக்குள்ள முடிஞ்சு, அதான் எனக்கு கண்டிப்பா இருக்கு. எல்லாருமே சொல்ற மாதிரி தான் பார்த்து சொல்றேன். நிஜமாவே நான் ஃபீல் பண்ணேன். முடியலங்க, இன்னொரு 1/2 மணி நேரம் நாங்க போவோம். ப்ளீஸ், நீங்க பாட்டுக்கு முடிக்கிற மாதிரி போயிட்டீங்க. ஐ அம் ரெடிமா, ஐ அம் ரெடி. நீங்க இருக்கீங்க, எனக்கு என்ன கவலை. ஓகே, நான் வந்து உங்ககிட்ட ஒரு கடி கேள்வி வந்து நாங்க 2 பேரும் ஒரு கேள்வி தான் கேட்போம். அதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, எல்லா லெட்டர்ஸும் வர மாதிரி ஒரு வேர்ட் சொல்லுங்க. A to Z வேர்ட் வேணும். நீங்க A to Z அதெல்லாம் A T O நோ ராங். எல்லா லெட்டர்ஸும் வர மாதிரி ஒரு வேர்ட். இது சின்ன வயசுல இருந்து இந்த கடி வந்து யூஸ் விட்டா நம்ம அதுக்கு பதில் சொல்லியிருப்போம். லெட்டர்ஸ்னாலே அதுதான் ஆன்சர். இந்த மாதிரி ஜெனரேட்டா எனக்கு கேட்டது இல்ல. நான் சொல்லட்டுமா? போஸ்ட் ஆபீஸ், அங்கதானே எல்லா லெட்டர்ஸும் வரும். கரெக்டா இல்லையா? ரொம்ப கடிச்சிட்டீங்க. அவரு என்னால முடியலடா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன். இவ்வளவு நேரம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு பாக்குறாரு. சரி, ஒரு பையன் வந்து மழையில நனைஞ்சிட்டே போயிட்டு இருந்திருக்கான். வீட்டுக்கு போய் பார்த்தா தலை நல்லா வீங்கி இருக்குது. ஏன் தெரியல, நீங்களே தான் சொல்லுங்க ப்ளீஸ். இல்லையா? சொல்லுங்க, ஏன்னா உங்களமா சொல்ல முடியாது. என்ன மாதிரியா? சரி சொல்லிடலாம் ரம்யா. சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து கொற்ற மழையில நனைஞ்சிட்டு போனாராம். ஓகே, அவருக்கேவா ஓஜிக்கேவா மாதிரி இருக்கு. அதெல்லாம் இல்ல. நைஸ். ஓகே ஓகே. சோ ரொம்ப ஸ்வீட்டா நாங்க அப்படி இப்படின்னு கேள்விகள் கேட்டிருந்தாலும் நான் வந்து இப்படிதான்ப்பா, நோ சீக்ரெட்ஸ், ஐ அம் ஆல்வேஸ் ஓபன் அப்படிங்கிற மாதிரி. கேள்வி நான் கேள்வி கேட்டேன். யா ஷூர். இவங்களுக்கா? நமக்கு தான். சரி, போஸ்ட்மேன் எப்படி கீழே விழுவாரு? தபால்னு விழுவாரு. அவ்வளவுதான். உங்க ஃபார்முக்கு நான் வந்துட்டேன். ரியல் ஓஜி வெளிய வந்தாரு. தபால்னு சொல்லி விழுவாரு. and it was very great fun. இந்த கான்வர்சேஷன் அண்ட் இந்த இன்டர்வியூ மாதிரியே இல்ல, ஜாலியா உட்காந்து ஒரு பார்க்ல எப்படி உட்காந்து பேசுறோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் இருந்தது. அண்ட் இன்னும் நீங்க பண்ணக்கூடிய எல்லா ப்ராஜெக்ட்ஸ் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். Thank you so much. Thank you Jaya TV. Thank you.